வீட்ல இத்தனை பொம்பளைங்க இருக்கீங்க, ஒரு பொருள் சரியா இருக்கான்னு பார்க்க தெரியாதா? அம்மா, நான் சொன்னா நீ கோவப்படுவேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் ஏன் மனசுல தோன்றதை என்னால சொல்லாம இருக்க முடியாது. நம்ம குடும்பத்துல யாருக்கு என்ன நல்லது நடந்தாலும் அத கெடுக்கிறதா அந்த இசையோட வேலைன்னு நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். உங்க காதுக்கு தான் இதெல்லாம் கேட்க மாட்டேங்குது. சிந்தாமணி, இசை இல்லாதப்போ அவளை பத்தி பேசாதமா. அண்ணே, இந்த வீட்ல எல்லாரும் அவளை பத்தி மட்டுமே பேசணும்னு நினைச்சுதான் அவ எப்போ பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கா. இது என்னோட குடும்பம்னா, இங்க ஒரு தப்பு நடந்தா அதெல்லாம் என்னால கேட்காம இருக்கவே முடியாது. சுபத்ரா, அங்க பாரு, ராகவ் வந்துட்டான். ஆ, உடனே தேவையானதெல்லாம் ரெடி பண்ணுங்க. ராகவ் வந்தாச்சு. நாங்கம்மா. சிந்தாமணி, இந்தா போய் ஆர்த்தி தட்டை ரெடி பண்ணி கொண்டு வா. சரிங்க அண்ணி, இதோ வந்துடுறேன். சிந்தாமணி, நீ போய் கொட்டிட்டு வா. ம். டாக்டர், அவர் எப்போ கண் முழிப்பாரு? ஏன், என்னாச்சு? இல்ல டாக்டர், அவர் கண் முழிச்சாருன்னா அவர் யாரு என்னங்கறத விசாரிச்சு அவர் ஃபேமிலிக்கு ஃபோன் பண்ணலாம்ல, அதுக்காக தான் டாக்டர். வெயிட் பண்ணுங்கம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணு முழிச்சிருவாரு. சரிங்களா? சரிங்க நான் வரேன். டாக்டர், தேங்க்ஸ். டேய், என்னடா இந்த பொண்ணு அவனை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட்டு போயிடுவான்னு பார்த்தா இன்னும் இங்கே நின்றுட்டு இருக்கா? இவ போகாம அவனை தூக்க முடியாதே. என்னடா பண்ணலாம்? டேய், எதுக்கு மேடம்க்கு உடனே ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை பேசிடலாம்டா. அதுவும் கரெக்டு தான். பாப்பலாம். மேடம், ரோட்ல அடிபட்டு இருந்த என் தம்பிய இந்த ஹாஸ்பிட்டல் தான் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறதா அங்க இருந்தவங்க சொன்னாங்க. என் தம்பி இங்க தான் இருக்கானா? அவர் பேர் என்ன சார்? அது ராமலிங்கம் மேடம். ராமலிங்கமா? அப்படி யாரும் அட்மிட் ஆகலையே. ஒன்னு பண்ணுங்க, ஐசியூல ஒருத்தர் அட்மிட் ஆயிருக்காரு, அங்க போய் செக் பண்ணி பாருங்க. ஓகே மேடம். ஓகே. நர்ஸ், இவருக்கு பரவாயில்லையா? மயக்கத்திலேயே இருக்காரு. ஒன்னும் பயப்படுற மாதிரி இல்ல மேடம், கண்ணு முழிச்சிருவாரு. ஓகே, வாங்க போலாம். ஷோ கடவுளே, வீட்டுக்கு போனா அத்தை கிட்ட திட்டு வாங்க போறோம். ஒரு வழியா அவளை வெளியே அனுப்பிட்டோம். இவனை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுவோம். டாக்டர் வராங்க, கொஞ்சம் விலகுங்க. நர்ஸ், இவங்கெல்லாம் யாரு? எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்காங்க? சார், அது வந்து சார் இவன் என் தம்பி சார். இவன் இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது தெரிஞ்சு நாங்க வந்திருக்கோம் சார். என் தம்பி இப்ப எப்படி சார் இருக்கான்? பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் டீஹைட்ரேட்டடா இருக்காரு. சார், நாங்க எங்க ஃபேமிலி டாக்டர்கிட்ட என் தம்பியை கூட்டு போலான்னு இருக்கோம் சார். என் தம்பியை டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்புறீங்களா சார்? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மெடிக்கல் சர்டிபிகேட் ரெடி ஆனதும் நீங்க கையெழுத்து போட்டு கூட்டிட்டு போங்க. நர்ஸ், ஓகே சார். இவங்களுக்கு சம்மரி ரெடி பண்ணி கொடுத்துருங்க. ஓகே சார். ஓகேயா? ஓகே. சொல்லு விஷால். நீ அசோக்கோட போட்டோ கேட்டல்ல? ஆமா. மித்ரா ஆண்டி கிட்ட இருந்து போட்டோ வாங்கி உனக்கு சென்ட் பண்ணிருக்கேன், கொஞ்சம் செக் பண்ணிக்கோ. சரி, நான் உடனே பாக்குறேன். ஓகே. என் தம்பியை கூட்டிட்டு போலாமா சிஸ்டர்? அவர் இன்னும் கண்ணு முழிக்கலையே. பரவாயில்ல சிஸ்டர், நாங்க கூட்டிட்டு போறோம். சரி, ஓகே, கூட்டிட்டு போங்க. டேய் வாடா. தூக்கு. டேய், முன்னாடி போ, வா, சீக்கிரம் போ. ஓட முன்னாடி.
வாங்கடா வாங்கடா. நீ முதல்ல ஏறு. சீக்கிரம் தூக்கு. குடு, கை கொடு, கை கொடு. ஏறு ஏறு சீக்கிரம் ஏறு. அடி என்ன? சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். ஓகே மேடம். டேய் நல்ல வேலைடா, இவனை நம்ம கஸ்டடிக்கு கொண்டு வந்துட்டோம். உடனே மேடத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாம்டா. ஃபோன் போட்டு சொல்லு. ஹலோ, அசோக் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே எடுத்துட்டீங்களா? ஆமாம் மேடம், காரில் தான் கூட்டு போயிட்டு இருக்கோம் அவனை. நம்ம பழைய வீட்டுக்கு கூட்டு போயிடலாமா? ஏய் இரு இரு இரு. இப்போ அவனை கூட்டிட்டு போறது ரொம்ப ரிஸ்க். ஆல்ரெடி போலீஸ்க்கு டவுட் வந்திருக்கும். இப்போ என்ன பண்ணுறது மேடம்? நான் இப்போ என்ன செய்யணுங்கிறத சொல்றேன். இங்க பாரு, நான் ஒன்னு சொல்றேன், அதை மட்டும் கேளு, சரியா? ம். ஒரு மினி டெம்போவை புடிங்க. அதுல யாருமே கண்டுபிடிக்க முடியாதபடி முன்பக்கம் மூட்டைகளெல்லாம் அடுக்கி, மூட்டைக்கு பின்னாலேயோ நடுவுலயோ அசோக்க கட்டி போட்டு சென்னை முழுக்க வண்டியை நிப்பாட்டாம சுத்திக்கிட்டே இருங்க. கல்யாணம் முடிஞ்சதும் நானே உங்களுக்கு ஃபோன் பண்றேன். அதுக்கப்புறம் அவனை என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன் மேடம். இசை, இந்த கல்யாணத்தை நிறுத்த நீ எவ்ளோ ட்ரை பண்ணாலும் நான் கூட்டிட்டு வந்த அசோக் தான் வர்ஷினி கழுத்துல தாலியை கட்ட போறான். அதை யாராலையுமே மாத்த முடியாது. விஷால், நான் அசோக்க பார்த்த விஷால். என்ன அசோக்க பாத்தியா? ஆமா, எனக்கு அவர் அசோக்னு தெரியாது. நான் சொன்னல உன்கிட்ட போன்ல ஆக்சிடென்ட் ஆகி ஒருத்தர் ரோட்ல கிடந்தாரு, நான் போய் ஹாஸ்பிடல்ல சேர்த்தேன்னு. நீ அனுப்புன போட்டோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவர்தான் அசோக்னு எனக்கே தெரிஞ்சது. ஏய் இரு இரு, என்ன ஆச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அதான் சொல்றேன்ல, கையில கிடைச்ச அசோக்க நான் மிஸ் பண்ணிட்டேன். ஐயோ, என்னாச்சு? என்னாச்சு உனக்கு? அம்மா கார்ல இடிச்சு விழுந்துட்டாருமா, சின்ன அடிதாம்மா. பாத்து தூக்குங்க. போங்க. இவனுக்கு என்னாச்சு மேடம்? இன்னும் என் கண்ணு முழிக்காம இருக்கான். ஏய் தம்பி, தம்பி என்னாச்சுடா? அசோக் நம்ம கிட்ட இருந்து ஜஸ்ட் மிஸ் ஆயிருக்கான். ஆனா அதுல ஓன் தப்பு எதுவும் இல்லையே இசை. இந்த பாரு, இப்ப நீ கில்ட்டா ஃபீல் பண்ணாத. சரி, அந்த 3 பேரும் யாருன்னு தெரியுமா உனக்கு? எனக்கு தெரியல விஷால். ஆனா ஹாஸ்பிடல்ல அட்மிட் கிட்ட கெஞ்சி கூத்தாடி சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருந்த ஒரு போட்டோவை எடுத்திருக்கேன் நான் போன்ல. அந்த போட்டோ கொடு. இதோ இந்த போட்டோ பாரு.